எங்க மருமகள் இல்லம்மா இல்லம்மா யாரும் வரலம்மா நம்ம போனோம். ஏன்பா நீ மட்டும் வந்திருக்க? இல்லம்மா இந்த பசங்க ஸ்கூலுக்கு இருக்கு. நான் அடுத்த வாட்டி கூட்டு வரேன். அப்படியா? படிக்கிறாங்களா? நல்லா படிக்கிறாங்களா? நல்லா இருக்காங்களா? நல்லா படிக்கிறாங்க. என்ன கேட்பாங்களா? அம்மா நீ உன்னை பத்தி தான் நான் பேசுறதுலே எங்க பாட்டியை பார்த்தே அவனு சொன்னதுமா எனக்கே ஆசை வந்து ஐயோ நானே எனக்கே பார்க்கணும் போல இருக்குடா சாமி. எப்போதான் கூட்டிட்டு வருவ அவங்கள? சரி அப்புறம் போயிடலாமா? என்னப்பா சொல்ற? அப்புறம் போயிடலாமா? நானா? உங்களை கூட்டிட்டு போகதான் நான் வந்தேனே. ஏரோப்ளேன் இல்லையா? ஐயோ எனக்கு பயப்பா. எத்தனை நாளுமா நீங்க தனியா இருப்ப? என்னப்பா நீ இப்படி பேசுற? எனக்கும் ஆசையா தான் இருக்கு என் பேர பிள்ளைகளை பார்க்கணும்னு. சரி சரி சரி, அதை பத்தி அப்புறம் பேசிக்கலாம். நீ வா, இப்ப குளிச்சிட்டு வா. சரி, ஓகே. குளிச்ச மட்டன் குழம்பு இட்லியும் வைக்கிறேன். மாமா அந்த மட்டன் நல்லி இல்லையா? தைரியரே, நான் போய் வாங்கி ஓடி வந்து சமைச்சு வைக்கிறேன். மாமா சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுமா. ஆமாடா கண்ணா. ஐயா, ஒரு 1 கிலோ மட்டன் கொடுங்க. நல்ல ஒரு 4-5 நல்லி எலும்பை போடுங்க. ஆமா, என் புள்ள வந்து ஊர்ல இருந்து. ஐயோ, என் கையோட கால போடல ஐயா. சீக்கிரம் கொடுங்க. நல்லா கட் பண்ணி கொடுங்க. நல்ல கறியா கொடுங்க. சரி சரி சரி. எவ்வளோ ஐயா? இப்பதானே வந்தேன். இது 1 மணி கேட்டா சண்டை வரும். சரி சரி, நான் பார்த்துக்கிறேன். சரி, நான் கால் பண்ணுறேன். சுட சுட இட்லி. எடுத்துட்டாலே ராசா. ஓகே ஓகே. குழந்தை சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆகுது நம்ம கையால. அப்புறம் தின்னு தின்னு தின்னு. இல்லம்மா, முன்னாடியே வந்திருக்கணும். ஒன்றும் இல்லைம்மா, பேரம் பேத்தியை பார்க்கணும் உனக்கு ஆசையாம்மா. இருக்குதாப்பா? அப்போ வாம்மா. என்னப்பா நம்ம தோட்டத்தொரவு இந்த வீடு இதெல்லாம் விட்டுட்டு எப்படி பார்த்தீங்கன்னா யார் பார்க்காதுப்பா? அதுக்கெல்லாம் வழி இருக்கு, வித்துடலாம். என்னப்பா சொல்ற? இது உங்க அப்பா வாழ்ந்த இடம்ப்பா. நான் எப்படி கடைசி காலத்துல நீ இங்க கூட இருப்பியா இங்க இருப்பியாம்மா? என்னாலே அங்கிருந்து வர முடியாது. ஒரு மாதிரி இருக்கு. சரி சரி, நீ சாப்பிடு. சாப்பிடும்போது பேசக்கூடாது, சாப்பிடு. அம்மா யோசிக்கிறேன். இந்த பிள்ளைக்கும் யாரும் இல்லை, எனக்கும் யாரும் இல்லை. எத்தனை நாளைக்கு தான் நான் பிரிஞ்சு வாழறது? புள்ள சொல்றதே கேட்போம். மகா, இந்த சாப்பாடு என் பொண்டாட்டிக்கு சரியாகுமா? அதான் தெரியுமே ஊர்ல இருக்கிற பொண்ணுங்கள சமையல்லாம். நம்ம போய் ஃபுட் எல்லாம் மாறிடுச்சு. அப்படியா? ஐயோ, அதே நினைச்சிட்ட கண்ணாடி. இங்க இருக்கும்போது என்ன ஒரு திம்ஸா நல்லா கொடு கொழுன்னு காலை மாடு மாதிரி சுத்தி இருந்த. அங்க போய் வேலை வேலை வேலைன்னு இப்படி ஓடா தெரிஞ்சு போய் கிடக்குற. என்னதான் சமைக்கிறா உங்க பொண்டாட்டிய? அவன் என்னமா, அவளுக்கெல்லாம் சமைக்க தெரியாது. ஐயோ, ஹோட்டல்ல தான் வாங்குவேன். ஐயோ, நான் தான் பசங்களுக்கெல்லாம் நான் தான் சமைப்பேன். பாவம் பிள்ளைங்க. கவலைப்படாத கண்ணே, நான் வந்து அங்க நின்னா நான் செஞ்சு தரேன் பாரு. நீ மட்டும் ஊன்னு சொல்லு. பொண்டாட்டி என்னமா பொண்டாட்டி, அவளை வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுறேன். ஐயோ, தமாஷ் இந்த பிள்ளைக்கு. எல்லாம் குடும்பமா இருந்தாதான்டா குடும்பம். சரி, நம்ம நாளைக்கே போறோம்.
ரிஜிஸ்ட்ரேஷன்ல சைன் பண்றீங்க. ஓகேவா? நாளைக்கே வா. மா கிளம்பலாமா? ஐயோ இருப்பா, நான் வந்து பலகாரம்லாம் சுட்டு எடுத்துட்டு மா போகலாம். அங்க போய் பாத்துக்கலாம். அங்கதானே எங்க கூட தானே இருக்க போற. என்னப்பா நீ இப்படி பேசுறிய? நாளைக்கே கிளம்பணுமா? நாளைக்கே கிளம்புறோம். சரியா? சரி இரு, எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. கையே ஓடல காலம் ஓடலையா? நாளைக்கே போறோம். ஐயோ சரி. எதுல போறோம்? ஏரோப்ளேன். ஐயோ எனக்கு பயமா இருக்குப்பா. எப்பா மேல இருந்து பார்த்து அதெல்லாம் மா அதெல்லாம் எதுவும் ஆகாதுமா, நான் கூட்டிட்டு போறேம்மா. சரி நீ இருக்கும்போது நான் பசங்க வர கேக்குறானுங்க, என்ன பண்றது? சரி கண்ணா, சரி கண்ணா, நீ என்ன சொல்றியோ அப்படியே செய்யறாம்மா. சரியா? உன் சந்தோஷம் தான் அம்மா. சரியா? உன்னை டெய்லி இனிமேல் நான் பார்த்துன்னு இருக்கலாம்ல அவங்க வந்துட்டா. அழுவாதுமா மா. சரி கண்ணா, சரி ஓகே. சரி சரி சரி, இந்த 2 இட்லி ஆகிட்டா. அழுவாதமா. சரி சரி கண்ணா, சரி கண்ணா. இதுல ஆனந்த கண்ணே, நானு பயந்து இருந்தேன் எங்க தனியா போயிடுவோம்னு. அதான் இப்போ நீ வந்துட்டல, எனக்கு புதுசா தெம்பு வந்துச்சு. வா போலாம். என் கண்ணுலயே இருக்குதுப்பா 2 குழந்தைங்களும். எப்படா வைப்பா? ஏப்பா எனக்கு ஒரு கம்மல் கட்டாவது நான் செஞ்சிடலாமா? நம்ம போய் பாத்துக்கலாமா? பொண்ணு இப்படி பண்ணுத. சரி சரி, நீ அப்படியே வச்சிரு. தண்ணி மட்டும் குடி. உங்களுக்கு பசியெல்லாம் மறந்து போச்சு. சாப்பிட கூட பிடிக்க மாட்டேங்குது. அவ்வளவு மனசுல அப்படியே பட்டா பூச்சி பார்க்குற மாதிரி ஆடந்த மாதிரி ஐயோ இருக்கிற மாதிரி நல்ல துணியெல்லாம் எடுத்து பெட்டி வைக்கிறேன். எங்க வரலாம் சொல்லிடுறேன். நாளைக்கே முடியுது. சரி சரி சரி. கண்ணே, சொல்லுமா. மீன் குழம்பு செய்யட்டா மத்தியானத்துக்கு? மா போயிட்டு வரலாம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு. என்னப்பா சொல்ற? இப்பவே வா. ஆமா எனக்கு வேலையில கூப்பிடறானுங்கம்மா. இதுக்கு மேல லீவ் தர மாட்டானுங்க. நானே எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தேன்னு தெரியும்ல. சரி சரி சரி, இது 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 அம்மா போய் ஒரு நல்ல புடவை கட்டின்னு வா. மா வந்துட்டேன் வந்துட்டேன் வந்துட்டேன். வாப்பா போலாம். ஆமா இருமா. வா வா வா. வணக்கம் ஐயா. ஆமா ஐயா. சரி எனக்கு கை நாட்டு தான் வைப்பேன். கையெழுத்து போட வர நம்மளோட சொத்து மதிப்பு ஒண்ணு கூட இல்ல. சரியா? எல்லாத்தையும் எடுத்து தான் போறோம். சரி இங்க வர மாட்டோம். சரி கண்ணு. சரியா? நீ என்ன முடிவு எடுத்துரு, எல்லாம் உனக்கு தானே. சார் இதுல ஏதோ இதெல்லாம் நல்லா இல்லைன்னா என்னங்க ஐயா? என் சம்மதத்தோட தான் நான் கை நாட்டு வைக்கிறேன். சார் எங்க அம்மா சார். ஆமா சார். ஆயிடும். நான் தான் இருந்தேன். இப்பதான் எங்க கூட்டிட்டு போகுது. அப்படின்னு அதுதானே ஐயா? ஓகேவா? போகணும். சரி.